இந்த லேண்ட் பார்க்கல அளவான லேண்ட், இந்த அளவான லேண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட் ரெக்யூமெண்ட் வந்து ஒரு மேல்மாடி மாதிரி வீடு வேணும். வீடு வந்து 2 பெட்ரூம் லிவிங் டைனிங் ஏரியா கிச்சன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கீழே ப்ரேயர் ரூம் அளவாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றோட காட்டன் பார்க்கலாம். சரியாக ஒன்றரை மாதம் 5 நாள் 1.5 மந்த்ல இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணி போட்டு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அந்த நாள் தான் இன்றைய நாள், ரைட்? பெரிய ஒரு கொண்டாட்டமான நாள். இதில் வந்து சவர் செட் ஒன்று இருக்குது, அதோட வந்து போஸ் பேஷன் ஒன்று இருக்குது. இந்த கியூபிக்கல் செட் வைக்க இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை, எங்கள் கொமெண்ட்டுங்க இல்லாதபடியாக தேவையில்லை. வீட்டுக்காக சேர்ந்து தான் கடிங்க வீடு கட்ட முடியும். எங்கள் இஷ்டத்துக்கு கட்டையில் எங்களோட ஐடியா, எங்களுடைய அனுபவங்கள், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அந்த ஷேர் மூலம் முடிவு எடுக்கப்பட்டு என்ன வேணும்னு நீங்கள் விவாதத்தை நாங்கள் செய்வோம். மேலே ஒரு ரூம்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு தான் நாங்கள் வந்துருக்கோம். வாங்கின ரூமை பார்ப்போம். வீட்டுக்கு எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இந்த வீடு நடக்குது. ஓகே, நான் வந்து பார்க்க ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்னை விட அதெல்லாம் வந்து பார்த்து சந்தோஷப்படுறது. ரைட், சொந்தங்களும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம்? நாங்கள் இப்போ ஃபேக்டரியில் பிஎம் ரோடில் இருக்கிற திரு செல்வராஜா தம்பதியிலேருந்து லேண்டிங் போர்ட் செல்வராஜா. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் ரோட்டில் இருக்கிற திருமதி செல்வராஜா தம்பதிகளுக்கு வீடு வந்து கனவில் வந்து கட்டி முடிக்கப்பட்டு கரிஞர் வடிவமைப்பு கட்டுமானத்தில் கட்டி முடிக்கப்பட்டு வந்து ஒரு ஹேண்டிங் ஒரு சர்வீஸ் இருக்கிறோம். ஸோ இந்த வீடு சம்மந்தமான காணொலியாக பார்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா அளவான ஒரு பெரிய பிக் ஹவுஸ் இல்லை, பெரிய ஆவசியம் இல்லை, ஒரு அத்தியாவசியம் இருந்தாலும் ஒரு அழகான வீடு உண்டு. அந்த வீடு சம்மந்தமான காணொலி எங்களோட வியூவர்ஸுக்கு நான் திறப்புறோம். வாங்க அந்த காணொலி, அந்த வீடு சம்மந்தமான பதிவு எல்லாத்தையும் உள்ள எடுப்போம். என்ன ரைட்? பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இந்த வீடு வந்து இந்த லேண்ட் பார்க்கல அளவான லேண்ட், இந்த அளவான லேண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட் ரெக்யூமெண்ட் வந்து ஒரு மேல்மாடி மாதிரி வீடு வேணும். அதோட வந்து மேல்மாடி, அதாவது ஃபுல்லாகவே இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஃப்ளோருமே வந்து அப்ஷியாவசாக இருக்காது. ஸோ ஒரு மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் நாங்கள் உங்களுக்கு காணப்படுத்த போகிறோம். இந்த வீட்டுன்ற லேண்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட டிசைனர்ஸ் வந்து வடிவாக வந்து இந்த லேண்டை வந்து பார்த்து இந்த லேண்டின் நேச்சர் அறிஞ்சு சரியான முறையில் வந்து பில்டிங் அப்ரூவலுக்கு ஏற்ற மாதிரி பிரதேச சபை, நகர சபைன்ற ரெக்யூர்மெண்ட் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த வீட்டை நாங்கள் கீறியிருப்போம். ஸோ இந்த வீடு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து முன்னுக்கு வந்து இப்போ இந்த இதில் தெரிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சிட் அவுட், ரைட்? இப்போ வாங்க இந்த ஓப்பன் சிட் அவுட் வந்து போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் நினைக்கிறோம். லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் இதில் வந்து செட்டி லேண்ட் வரப்போதும், இல்லை செட்டி வரப்போது, இல்லை ஏசி, இந்த வீடு ஃபுல்லாகவே ஏசி போட்டுருக்கோம். எல்லா ரூம்ஸுக்கும் ஏசி போட்டுருக்கோம். அந்த லிவிங் ஹால் ஏரியா போட்டு இந்த லிவிங் ஹால் ஏரியா வந்து ஒரு மேல் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சைஸில் வந்து இந்த லிவிங் ஹால் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது அளவாக செட்டி போட்டு டிவி ஒப்பி நீங்கள் வருது. இந்த ஏரியா வந்து டிவி ஒப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீட்டு டைல் செலெக்ஷன் இருந்து இந்த சீலிங் அடி எல்லாமே உள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயிட் ஆடு இருக்கும். பிளேன் ரிக்வஸ்ட் மாதிரி எல்லாமே ஒயிட் ஆடணும். ஸோ வீடு வந்து ஸ்மார்ட் டிசிப்ளினாக இருக்கணுன்றது எனக்கு வேண்டுகோள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து ஒயிட்டும் இந்த சீலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் டிசைனாக எடுத்துப்போம். அந்த ஃபோன் டிசைன் இல்லாமல் நீட்டாக வந்து சீலிங்ஸை பார்த்தீங்கன்னா விடாகும். ஸோ இந்த லிவிங் ஹால் ஏரியா இந்த வெளிப்பக்கத்தை நீங்கள் விசுவலைஸ் பாருங்கள், அது கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த வீடு வந்து 2 பெட்ரூம் லிவிங் டைனிங் ஏரியா கிச்சன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கீழே ப்ரேயர் ரூம் அளவாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றோட காட்டன் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டின் தாய் அறை, அதாவது சுவாமி அறையை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. கிழக்கு வாசல் நோக்கி சாமி இருக்கிற மாதிரி ஒரு ஜன்னலையும்
வாசக்கதவை பார்த்தீங்கன்னா 2 வாசக்கதவை கொடுத்துருக்குறோம். இந்த ரூமுக்கு வந்து ஒரு பிளைனாக தான் லைன் ஆசைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேட்கணும். பட் அது சுவாமி தட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைன் கொடுத்து மேலே ஒரு வால் லாங்கும் கொடுத்துருக்குறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அளவான சுவாமியாரை கிளைண்ட ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுவும் ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலை மற்றது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஆறுதலை தரக்கூடிய மாதிரியான ஒரு சுவாமியை லைட்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். மெயினான வீட்டு மெயின் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். இந்த கிச்சன் வந்து உண்மையாக வந்து நான் வளமை அடிக்கிற சைஸை விட சின்ன கிச்சன் 8x10, அதாவது 8 அடி 10. வளமையான கிச்சனில் பார்த்துருப்பீங்க. இங்கே 11x11 பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி பெரிய சைஸில் 16x12 பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கிச்சன் வந்து 8 அடி 10 அடியில் அளவான கிச்சன். ஏனென்றால் நாங்கள் இப்போ வந்து சொல்கிறோம் இருந்துச்சுன்னா நோம்பி வந்து நாங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரிக்வஸ்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லேண்ட் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வீடுகள் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஒரு வீட்டை டிசைன் பண்ணுவோம். ரைட்? அப்போ அந்த நிமித்தம் வந்து கிச்சன் அளவை வந்து கிளைண்ட் அடிச்சுன்னா உங்களுக்கு அளவாக காணும். ஸோ அதால் வந்து 8x10 அடியில் கிச்சன் பேண்டிகை ஒரு செட் அடிச்சிருக்கோம். இந்த கிச்சன் பேண்டிகோட பார்த்து இதெல்லாம் ஓஃப் ஆகிடுது. இந்த கலர் வந்து மேலே குர்னைட் பேர்ட் கொடுத்துருக்கோம், அடுப்பு கொடுத்துருக்கோம், எக்ஸோஸ் ஃபேன் கொடுத்துருக்கோம். எல்லா ஐட்டம் அதாவது வந்து இதில் வைக்கக்கூடிய திங்ஸில் வைக்கக்கூடிய சகல இது வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்ட்லெஸ் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லெஸ் வந்து அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் அன்னகாரங்களில் ஹேண்ட்லெஸ் கிச்சன் தான் ஃபேஷன். ஹேண்ட்லெஸ் மாடல் அதாவது ஹேண்ட்லெஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இருக்குல்லைன்னா ஹேண்ட்லெஸ் எல்லாம் இருக்குது. இந்த ட்ரீல் வைக்கக்கூடிய மாதிரி இந்த பொட்டில்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் வந்து கொடுத்துருக்கோம். அளவான கிச்சனாக இருந்தாலும் எல்லா வசதிகளையும் தன்னகத்தை கொண்டு வரும் ஒரு அளவான கிச்சன். இந்த கிச்சன் ஏரியா வசதி வச்சு நாங்கள் வீட்டின் மற்ற இடங்களை வந்து சரியான முறையில் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகே மிஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டுல ஒரு அழகான பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு நாங்கள் 3 வழி ப்ரொவைட் பண்ணி ஒரு நல்ல ஒரு 11 ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு டிசைனான அதே மாதிரி உங்களுக்கு எங்கே ப்ளக் அப் தேவை அதுக்கேற்ற மாதிரி ப்ளக் அப் மற்றது ஒரு ஃபேன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சீலிங் டிசைனருக்கு வந்து நாங்கள் வந்து லைட் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா டிசைனரில் இருக்கும். இங்கே நைட்டில் வந்து ஒரு நல்ல விஷுவலைஸான இடமா இருக்கும். பக்கம் வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு இருக்கவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இந்த பெட்ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி இந்த வீட்டில் வந்து 2 பெட்ரூம் அங்காலையும் 3 பெட்ரூம் தான் நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்போ பார்க்குறது நீங்கள் மற்ற அடுத்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 3 வீடு ஜெகா கொடுத்துருக்கோம். நல்ல பகல் வழியில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. இந்த வீடு வந்து உங்களுக்கு சுவாத்தியத்துக்கு இன்னும் நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குறது சுவாத்தியமான ஒரு வீடு அதான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். வேறு சீரும் டிசைனை நாங்கள் 2 ஹார்ட் வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி நல்ல ஒரு க்ரீன் கலரில் மற்ற நைட்டில் பார்த்தீங்கன்னா சில நல்லா இருக்கும். ஸோ இது ஹரிஜினி 26 வழங்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பெட்ரூம். லிவிங் ரூமில் இப்போ பார்க்குறீங்க. இந்த லிவிங் ரூமில் அப்படியே சுற்றி வந்துருக்கீங்க. இதுதான் இந்த டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் முன்னாடி கிச்சன் செட்டப் அப்படியே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த வடிவ விளக்கி கொடுக்குறதா அந்த வீட்டை வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி அமைச்சிருக்கோம் விளக்கி கொடுக்குறதா. இதில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா பக்கத்தில் சிக்னல் இருக்குது. அதாவது ஓஃபீஸ் கொடுத்துருக்கோம். இந்த கையில் அளவுக்கு மற்ற மிரர் ஒன்று கொடுத்துருக்கோம். ரைட்? இந்த மிரர் வந்து கலர்ஸ்லாம் மாறும். பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறுது 32 செல்சியஸ் தான். 32 வாசி. இப்போ காலமாக 8:30 மணிக்கு இந்த டெம்பரேச்சர் இருக்கின்ற டைம் கட்டும். அதாவது இன்னும் 10-12 மணிக்கு இங்கே 35 வாசியாக வந்துடும். ரைட். அடுத்தது வந்து நாங்கள் மெயினாக பார்க்கும்போது பாத்ரூம். இந்த வீட்டில் வந்து நான் வளமையாக வந்து டொய்லெட் பாத்ரூம் ஒரே ரூமுக்குள்ளே போட்டுருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து குடும்ப பார்க்குறதுக்கும் அதாவது பாத்ரூமும் டொய்லெட் பாத்ரூம். இது வந்து நான் என்ன டொய்லெட் ஹோமோட் மட்டும்தான் இருக்குது. ஹோமோட் மட்டும்தான் பாத் செட்டப் என்னன்னு சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் ரிக்வஸ்ட் அது தங்களுக்கு வந்து பாத்ரூம் டொய்லெட் அதில் நன்மை இருக்கு என்னன்னு சொன்னால் அதாவது ஒரு ஆட்கள் குடிச்சு கொண்டிருக்கு இன்னொரு டொய்லெட் யூஸ் பண்ணாங்க. இல்லைன்னா நோம்பி வந்து ஒரு டொய்லெட் யூஸ் பண்ணி கொண்டிருக்கு பாத்ரூம் எல்லாம் பாவிக்கிறாங்க. நாங்கள் செட்டில் பண்ணி கொடுக்கல. அட் த சேம் டைம் வந்து இந்த 2 விஷயத்தையும் ஒரு ஆட்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான செட்டப் தான் இந்த செட்டப். ஸோ அவங்க ரிக்வஸ்ட் நாங்கள் இப்போ நாங்கள் வந்து கிளைண்ட் ரிக்வஸ்ட் அதாவது
வீட்டுக்காரோட சேர்ந்து தான் கட்டிங்க வீடு கட்ட முடியும். எங்களோட இஷ்டத்துக்கு கட்டுறதில்ல. எங்களோட ஐடியா, எங்களுடைய அனுபவங்கள், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த ஷேர் பண்ணுறது மூலம் முடிவுகள் எடுக்கப்பட்டு உங்களுடைய என்ன வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதை நாங்கள் செய்வோம். அடுத்த நாங்கள் போக போகிறது பாத்ரூமுக்கு பார்ப்போம். இப்போ வந்து பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கியூபிக்கல் செட்டுக்குள்ள வைக்க ஏன்னு சொன்னால் இதில் வந்து சவர் செட் ஒன்று வருது, அதோட வந்து போஸ் ஸ்டேஷன் ஒன்று வருது. இந்த கியூபிக்கல் செட்டு வைக்க ஏன்னு சொன்னால் தேவையில்லை, எங்கள் கொமெண்ட்டுக்கு இல்லாதபடியாக தேவையில்லை, லைட் போர்டு இல்லை. ஸோ அதில் வந்து நாங்கள் நிமிஷங்கள் குளிச்சிங்கன்னா அப்படியே வந்து தண்ணி வழியாக இருக்கணும். பாத்தையும் டொய்லெட்டையும் பிரிச்சு எடுக்கிறதுக்கான மெயின் காரணமாக தான். ஸோ அதைத்தான் எல்லா இடம் செய்யணும் இல்லை, உங்களோட வேண்டுகோள் என்னமோ அதை நாங்கள் செய்வோம். ரைட். ரைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஆல்ரெடி நாங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் வீடியோ ஒன்று செய்யணும் சார். ஞாபகம் அன்றைக்கு மழையெல்லாம் வந்து மழை வந்து நிக்காட்டிலும் பரவாயில்ல, நாங்கள் நின்று செய்துட்டு போகணும். சவத்து மழைக்கு 2 நாள் எடுப்போம் நாங்கள். ரைட். அந்த வீடு தான் நாங்கள் உங்களுக்கு சரியாக ஒன்றரை மாதம் 5 நாள் 1.5 வந்து இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணி போட்டு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அந்த நாள் தான் இன்றைய நாள். ரைட். பெரிய ஒரு கொண்டாட்டமான நாள். ரைட். இந்த வீடு செய்ய நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் இல்லை ஒன்றுமே இல்லை. இது வந்து பர்ஃபெக்டாக வந்து கிளைண்ட்டை சப்போர்ட்ன்றது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உண்மையாக வந்து இந்த வீடு வந்து பர்டிகுலர் டைமுக்குள்ளே முடிச்சிட்டோம், ஹெப்பியாக முடிஞ்சு. ரைட். கருத்துற நகர பகுதியில் அமைஞ்சிருக்க வீடு. இப்போ நாங்கள் இந்த வீடு வந்து கேண்டிங் அவுட் செரிமனின்ற முக்கியமான நாளில் நிற்கிறோம். ரைட். இதுதான் இந்த வீட்டை எடுக்கிறது, நான் எடுக்க சொல்கிறது தானே, நாளத்தையும் போட்டு இந்திய நாள் தான் மிக முக்கியமான நாள் கிளைண்ட்டுக்கு வந்துடும். ரைட். இந்த நாளுக்கு தான் எல்லோரும் வந்துருக்கிறது. இந்த நாளை கரிஞரிங் நாங்கள் இந்த நாளை வந்து கட்டாயம் வரவழைச்சிருக்கோம். ஆனால் எங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் அடிக்கடி கொண்டாடும். என்ன அப்படி நிறைய வீடுகளை நாங்கள் அடுத்த வீடுகளும் என்ன 4 வீடு ஹேண்டிங் ஓவர் செய்யப்போம் 2 வீக்ஸில் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க இப்போ மேலே போய் எடுப்போம் வீடியோ. ரைட். இப்போ நாங்கள் எங்கே வந்துக்கிறோம்? மொட்டை மாடி மாடியில் நிற்கிறோம். போன முறை வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக வேலையாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி டைல்ஸ்லாம் அடிச்சு இந்த மொட்டை மாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரூட் டாப்பில் வந்து டைல்ஸ்லாம் அடிச்சு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டி பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் முதல் சொல்லியிருந்தாங்க இந்த வீடு வந்து ப்ரோக்ரஸ் நடந்துகிட்டு டெண்டரும் வீடியோ போட்டிருப்போம். அப்போ அதில் சொன்னாங்க இது வந்து ஒரு பார்ட்டி மாதிரி பார்ட்டி வைக்கிற மாதிரி செட்டப் செய்வோம்னு சொல்லி டைலெலாம் அடிச்சிருக்கோம். நாங்கள் இதில் வந்து போட்டு டேங்க் மேலே இருக்குது, போட்டு டேங்க் கூட வந்து ஆரோக்கியம் போட்டு செட்டப் செய்திருக்கேன். இதாக வந்து இந்த கேட்டிங்க மேலே ஒரு ரூம்னு சொல்லிட்டுங்க, அந்த ரூம் வரைக்கும் தான் நாங்கள் வந்துருக்கோம். வாங்க அந்த ரூமை பார்ப்போம். என்ன நாங்கள் போன வீடியோ சொல்லியிருந்தாங்க இந்த அந்த செப்பரேட் ஸ்டேக்கேஜ் ஏன் பண்ணுறேன்னு சொன்னால் வீட்டுக்கான அதாவது செப்பரேட்டாக வந்து ஸ்டேக்கேஜ் அது வீட்டுக்குள்ளால ஸ்டேக்கேஜ் வெளியில் கொடுத்துருவோம். இந்த ரூமை வந்து யாரும் ரெண்ட் பண்ண முடியும். வெளி விசிட்டர்ஸ் வந்து தங்கினா வீட்டுக்காரங்க இந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து இது செப்பரேட்டாக ஸ்டேக்கேஜ் கொடுத்துருவோம். இது ரூட் டாப்பில் இருக்க ஒரு பெரிய ரூம் பார்த்தீங்கன்னா பயனாக வந்து இதுக்கு அப்படியே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஓகேஷன் காமன் செட் ஸோ உங்களுக்கு செட்டப் எல்லாமே இதில் செய்யப்பட்டிருக்கேன். ஸ்மார்ட் கிளாஸ் இதில் பாருங்கள். சரி இதுக்கு விசுவலைசேஷன் பாருங்க நோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பரத்துற வீடுன்ற சுற்றுப்புற சூழலை பாருங்க. நல்ல ஒரு டெண்டர் காற்று வீச அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்த பார்க்கவே நல்ல ஒரு ஸ்மூத்தியான நல்ல ஒரு மாவல் டிசைன்களை கொடுத்து அந்த டிசைனர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டுக்கு பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி அந்த ஒரு பைக் போட்டு கிரியேட் ஆகுது. அதுவும் ஒரு காலை போட்டு இல்லை. இதில் வந்து ஒரு யோகாசனமோ இல்லாட்டி ஏதாவது உடற்பயிற்சி செய்ய கூட உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வாக தரக்கூடிய மாதிரி இந்த வீடு ஒரு டிசைனாக இருக்குது. இந்த சுற்றுப்புற சூழலை பாருங்கள். சுத்த வர ஒரு அழகாக நிறைய வீடுகள் இருக்க ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்குது இந்த இடமே. நல்ல ஒரு ஸ்பேஸ்ஃபுல்லான இடம். வந்து ஒரு முக்கியமான தருணம். அதாவது இந்த தருணத்துக்காகத்தான் 2 நாளைக்கு ஒரு கேட்கணும் வந்து இப்படியான ஒரு நாடு பார்த்தேன் கிளைண்ட் எதிர்பார்த்துருக்கணும், நாங்கள் எதிர்பார்க்குறோம். உண்மையிலே வந்து இந்த கட்டுமான துறையில் இந்த கேண்டிங் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செயல்.
கிளைண்டோட சேர்ந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடம் பயணித்து அவங்க விருப்பங்கள் அவங்க எது விருப்பம் இல்லைன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி ஒரு விஷயத்தை நாங்கள் ஒப்பேற்றி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்திய நாள் அதை ஹேங்கிங் செய்யணுன்றது கட்டுமான தொழில்களுக்கு மிகவும் ஒரு இனிதான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு நிலைமை என்பது இதுதான். இந்த மொமெண்ட்டுக்காக தான் நாங்கள் எல்லாம் காத்துக்கொண்டாங்க. இந்திய நாளுக்கு வந்து வெற்றிகரமாக செஞ்சுருக்கோம். ஸோ அதன் நிமித்தம் வந்து நாங்கள் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இந்த கீ ஆனியம் செய்ய போகிறோம். அது முன்னம் எங்களோட இந்த வீட்டை ஒப்பேற்றுவதற்கு வந்து இரவுகளா பாடுபட்டு எங்களோட தொழில்நுட்பத்தில் இருந்தாங்க அந்த வெளியில் சரி உண்மையிலே வந்து எங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கடவுள் உள்வாங்கி கிளைண்டை விஷயங்கள் உள்வாங்கி எல்லா விஷயத்தையும் ப்ராடக்டை வந்து ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்து நகர்த்தி முடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த விஷயத்தில் வந்து அவங்க ப்ராடக்டாக செய்தவங்க அதை அவங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து ஹேரிங்கர் நிறுவனம் வந்து மற்ற நன்றியை கூட காணப்பட்டிருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமானத்தில் ஈடுபட்ட எங்களோட பர்ச்சேசிங் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், இந்த சைக்கிள் இந்த ஆஃபீஸ் இன்சார்ஜாக இருக்கலாம், எல்லாருக்குமே நன்றி கூறி மிக இன்னொரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. உண்மையாக வந்து ஒரு வித்தியாசமான வீடு நாங்களோட ஹேண்டில் செய்திருக்கேன். கிளைண்டை இந்த வீடு ஹேண்டில் செய்யணும். அதாவது நான் இந்த வரைக்கும் கிளைண்ட்டை நான் பார்த்தது கிளைண்ட் சார்பில் வந்து கிளைண்ட்டு அண்ணா தான் அந்த சைன் வச்சது. அப்போ அந்த டைம் வந்து நாளத்தேரம் போகிறோன்ட்டு நான் போனேன். அப்போ வந்து நாளத்தேரம் போட்டது உண்மையாக வந்து எங்களை பார்க்காமலே ஹெரிங்கர் நிறுவனத்தோட ஒப்பந்தத்தை கையெழுத்து வச்சு 2 வரைக்கும் கீழே வந்து ஜெர்மன் செய்யறதில்லை. நான் அதுக்கப்புறம் இந்த வீடு எக்ஸ்பீரியன்ஸ் சைன் வச்ச அப்புறம் இந்த 1 வருஷத்துக்கு நான் 4 வருஷத்துக்கு தனியாக வந்துட்டு அவையே நான் மீட் பண்ணிவிட்டேன். 2 பேருக்கு மீட் பண்ணக்கூடிய டைமும் கிடைக்கல. ஒருக்கா ஏற்பாடு செய்யறாங்க, நான் சந்திக்கிறேன். அப்போது உண்மையிலே வந்து எங்களோட கட்டுமான துறையில் கிட்டத்தட்ட எத்தனையோ வீடுகள் கட்டி ஹேண்டிங் செஞ்சுருக்கோம். கிளைண்டை பார்க்காமலே ஒரு வீடு அவன்கிட்ட ஹேண்டிங் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சைன் வச்ச அண்ணா தான் வந்திருக்காரு. கேட்ட தம்பிட்டு தான் இந்த வீடு. ஸோ அவையில் நாங்கள் நினைக்கிறேன் வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் 4 தான் மீட் பண்ண போகிறோம். அந்த வீடு கட்டி முடிச்செல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போட்டோம். இப்போ தான் ட்ரைனில் மீட் பண்ண போகிறோம். அதான் போகுது ரைட். இந்த வீடு வந்து அக்கா வந்து முதல் வரராஜா அண்ணா வந்து அக்கா வைஃப் வந்து எப்படின்னா அவற்றை அண்ணா டெய்லி ஹேண்டிங் செய்யும்போது நாங்களும் பயங்கர சந்தோஷம் வந்து எங்களை மீட் பண்ணுறோம்னு சொல்லி இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போயிருக்கு. 4 கடைக்கு வீடு வந்து தங்க முடியுமா இருக்கும்ன்றதுக்காக. ஸோ அதன் நிமித்தம் இந்த வீடை வந்து நாங்கள் வெற்றிகரமாக சந்தோஷமான முறையில் இந்த வீட்டில் உள்ள முதல்வர் ராஜா தம்பதிகள் அவங்க குடும்பம் ஃபேமிலி எல்லாமே ஒரு மட்டத்த மகிழ்ச்சியோட சகல சம்பாதிக்கணும் பெற்று ஒரு பொருத்தமான மங்களகரமான வாழ்க்கை இந்த வீட்டில் வாழணும்னு சொல்லி ஹெரிங்கர் நிறுவனம் சார்பாக வாழ்க்கை இந்த கீழே ஹேண்டிங் செய்யறோம். இப்போ நாங்கள் சண்முகத்தின் அதெல்லாம் வந்து வீடு வந்து எங்கள்கிட்ட வந்து பொறுப்பு தந்து அதாவது கண்ட்ராக்ட் சைன் வச்சது சண்முகத்தின் தான். அதுக்கப்புறம் இந்த வீடு ஓகே அதோட எப்படி இருந்தது இது நாங்கள் இந்த நம்பிக்கையை பார்த்தோம்னா எந்த விதமான பார்ப்போம் இந்திய சூழ்நிலை சிறந்த சூழ்நிலை இது என்னென்னால் காலநிலைகளுக்கு ஒத்துழைப்பு சரியான மோசமான காலநிலை காரணமாக சில தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எங்களுடைய எல்லா கட்டுமானங்களையும் முடித்து அவர்கள் எங்களிடம் ஒப்படைத்தார். உண்மையிலே நான் ஆரம்பத்திலேயே வந்து தான் தொடங்கினேன். துவங்கையிலேயே நாங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் அந்த பிளானிங் எல்லாம் செய்து அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் சென்றுவிட்டேன். ஆனால் அவர்கள் இந்த உரிமையாளர்களுடன் கடந்த 1 வருஷங்களாக அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் இந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லா சகல ஏற்பாடுகளையும் செய்து விரைவாக செய்து கொடுத்தோம். ஓகே, நாங்கள் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு அதாவது துடியில் வந்திருக்கோம். அந்த துடி மாதிரி உங்களுக்கு வந்திருக்கோம். அப்படி அவையை நான் பார்த்தேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. ஆனால் நாங்கள் புறாவை வந்து ஆரம்பத்தில் இது புறாவை பார்த்து மாதிரி அதே மாதிரியே இருக்குது. 3D எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரியே இந்த வீடு நடக்குது. ஓகே, நம்ம பார்க்க ஹாப்பியாக இருக்கா? என்னை விட அதான் வந்து பார்த்து சந்தோஷப்படுறேன். நான் வந்து இப்போ ஒரு நீங்கள் அதுக்கு சார்பாக ஜெர்மனிலேருந்து அடிக்கடி வந்து போனீங்கன்னா அங்கேயும் வந்தாலும் மீட் பண்ண முடியாது. அப்போ உண்மையிலே வந்து எங்களுக்கு சந்தோஷம். கூட நீங்கள் என்னத்தை எதிர்பார்த்து வந்தீங்களோ அதை நாங்கள் திருப்திப்படுத்திட்டு எதிர்பார்த்த வண்டி என்ன சாதனம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூஸ்
அடுத்த கங்காரம் தொடர்பு சந்தோஷம். உண்மையாக வந்து இப்படியான ரெக்கமெண்டேஷன் உங்கள்கிட்ட வர இந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு மூலதாரம் நினைக்கிறோம். ஸோ உங்களோட திருப்தி எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்குமே எங்களோட பணி தொடரும். ஓகேண்ணா, தேங்க்யூ சார். ஓகே விவேஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பருத்துறையில் இருக்கிற விட எங்களை கிளைண்ட்டை வந்து கையளிச்சிட்டோம் ஒரு அளவா. இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அச்சிவேலி, மானிப்பை இப்படி தொடர்ந்து புது புது நிறைய வீடுகள் உங்கள்கிட்ட வந்து சேரப்போகுது. இந்த வீடியோ காணொலியில் படிப்படியாக நிறைய ப்ராஜெக்டுகள் வந்து கொண்டும் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற பழைய ப்ராஜெக்டுகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அடுத்தடுத்த கிழமை, அதாவது வித்தின் 3 வீக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீட்டுக்கிட்ட கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். மற்றது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸு ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. மற்ற இந்த வீடு எப்படி கட்டலாம், உங்களுக்கு என்ன மாதிரி கண்டாக்டர் வேணுமெண்டா இந்த கீழே நாங்கள் உங்களோட கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடுவோம். அதையும் பார்த்து உங்களுக்கு உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைன்னா உங்களை கண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.